கடந்த சில நாட்களாகவே அதிமுக அமித்ஷா அதிமுகன்றாங்க. இதுதானே தலை தீபாவளி. முதல்ல அந்த தலை தீபாவளி நல்லா கொண்டாடுங்க தலைவரா. இதெல்லாம் கற்பனையான கேள்வி எல்லாம் 2026 மாண்புமிகு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையில நமக்கு மக்களாட்சி மலரப்போகுது. அது உங்களுக்கு சந்தோஷம் தானே? எடப்பாடியார் முதலமைச்சரா வரப்போறாரு. அவர் அமைச்சரவையில யார் யார் இடம் பெற போறாங்க, யார் யார் வர போறாங்க பொறுத்திருந்து பாருங்க. வெயிட் அண்ட் சீ. இந்த ஆட்சிக்கு மக்கள் எண்டு கார்டு போடுவதற்கு தயாராகி விட்டார்கள். இதுதான் தீர்ப்பு. அதுக்கப்புறம் அவங்க கலந்து பேசி மூத்தவங்க, பெரியவங்க, தேசிய கட்சி, மாநில கட்சி, கூட்டணி கட்சி, தோழமை கட்சி, துணை நின்ற கட்சி எல்லாத்தையும் கலந்து பேசி அவங்க முடிவெடுக்க போறாங்க. நீங்க தளர்த்தி வேலையை விட்டுவிட்டு ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? அதான் தலைவரு 2021 கொடுத்த தேர்தல் வாக்குறுதி. இந்த திட்டம் எப்ப துவங்கப்பட்டது? கடந்த நாடாளுமன்ற தேர்தல், ஈரோடு தேர்தல் வரும்போது அறிவிச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு துவங்கினாங்க. ஆனா அனைவருக்கும் சொன்னாங்க. ஆனா கொடுத்தது அவங்களுக்கு வேண்டியவங்க மட்டும் கொடுத்தாங்க. மனு கொண்டு போய் கொடுக்குறோம். இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு போய் நம்ம தமிழ்ச்செல்வன் சிவகங்கையில போய் கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா, சிவகங்கையில அங்க இருக்கிற அந்த திருப்பணத்தில் ஒன்றிய செயலர் வந்திருக்கிறாரு. எங்க ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் காளையர்கள் வந்திருக்கிறாங்க. நான் சொன்ன சட்டசபையில ஏங்க நீங்க மனு கொண்டு வந்து கொடுக்குறோம், உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி கொண்டு போய் வைகை ஆத்துல போட்டீங்க சிவகங்கை மாவட்டத்துல. இப்போ என்ன சொல்றீங்க? எந்த நிபந்தனையை விதித்து அந்த மனுக்களை எல்லாம் தள்ளுபடி செஞ்சீங்களோ, இப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தோன்னா வாங்க வாங்க நாங்க நிபந்தனையெல்லாம் தளர்த்திட்டோம், மனு கொடுங்கன்றீங்க. அப்ப இது என்னங்க? இது ஒரு திட்டம் மக்களுக்காகவா தேர்தலுக்காகவா? இதுதானே மக்களுடைய கேள்வியா இருக்குது. நீங்க 2021 அறிவிச்சீங்க. அப்போ மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு? இப்ப நீங்க விதியை தளர்த்தினது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி தளர்த்தி மகாராஜன் எல்லா பேத்துக்கும் கொடுத்துருந்தா மக்கள் உங்களை பாராட்டி இருப்பாங்க, வரவேற்று இருப்பாங்கல்ல. அப்ப நீங்க என்ன தேர்தலுக்காகத்தான் திட்டங்கள்ன்றத ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாகத்தான் இந்த திட்டத்தினுடைய நிலை இருக்கிறது. ஒரே அணுகுமுறை இருக்கணும். ஒரு அரசுக்கு ஒரு திட்டத்துல ஒரே அணுகுமுறை இருக்கணும். தேர்தல் வந்தா விதியை தளர்த்து, தேர்தல் முடிஞ்சா விதியை போடு அப்படின்னா எங்க தலை விதி. அதனால நாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். வேற என்ன பண்றது? கண்டிஷன் எந்த அடிப்படையில போடுறீங்கன்னு தெரியல, எந்த அடிப்படையில தளர்த்துறீங்கன்னு தெரியல. ஆகவே ஒரு திட்டத்தினுடைய அணுகுமுறை இரட்டை நிலையை கொண்டிருப்பது, இரட்டை வேடமாக இருப்பது மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றப்படுவது அது குறித்து அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது குறித்து சட்டமன்றத்தில் நாங்களும் அதில் இருந்தோம். அதை எப்படி அவங்க கையாள போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏனென்று சொன்னால் அவர்கள் இப்போதுதான் ஆணையம் அமைத்திருக்கிறார்கள். அதுக்குரிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அதற்கு பிறகு முழுமையாக சட்டங்கள் வரும்போது இந்த அரசினுடைய அணுகுமுறை, கையாளுகிற முறையை நாம் பார்த்துதான் அது குறித்து கருத்து சொல்ல முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.